இந்த காலகட்டத்துல உங்க குழந்தைங்களை சேவ் பண்றதுக்கு ஒரு 6 டிப்ஸ் நான் வச்சிருக்கேன். அந்த 6 டிப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? அந்த காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, மண் உண்டியல்ல நம்ம சேவ் பண்ணுவோம். அதுல அப்பா அம்மா கொடுக்குற காயின் எடுத்து ₹1 ₹2 அந்த மாதிரி சேவ் பண்ணி மந்த் எண்டோ இல்ல அது ஃபுல்லாகும் போது உடைச்சு பார்த்தா குறைஞ்சது 200ல இருந்து 500 வரைக்கும் இருக்கும். அது பெரிய ஒரு சேவிங்ஸா நம்ம பார்ப்போம். பட் இப்போ அதெல்லாம் பழகிறதே நம்ம கிடையாது. ஏதாவது குழந்தை கேட்டா வாங்கி கொடுக்குறோம். பட் அந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை நம்ம கொண்டு வரதே கிடையாது. அதுக்கு ஒரு ஃபன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிக்கி பேங்க்லாம் விற்கிது, மாடலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க குழந்தைங்க கிட்ட வாங்கி கொடுத்துட்டு ஸோ கடைக்கு போயிட்டு வர சில்லறையெல்லாம் அதுல ஸ்டோர் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? டாய்ஸா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும், ஏதாவது வாங்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா இதுல நீங்க சேவ் பண்ணி நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கூட என்கரேஜ் பண்ணி கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களே சேவ் பண்ணி அந்த மணில இருந்து வாங்கும் பொழுது அவங்களுக்கு ஓகே இது நான் சேவ் பண்ணி வாங்கினேன்ற அது ஒரு விதமான அவங்களுக்கு ஒரு பூரிப்பும் அதுல கிடைக்கும். பிளஸ் அதுவுமே ஒரு நல்ல விஷயமா அவங்களுக்கு அது ரீச் ஆகும். 3வது பாயிண்ட் என்ன தெரியுங்களா? பாக்கெட் மணி கொடுத்து அவங்கள அதை மேனேஜ் பண்ண சொல்லுங்க. வீக்லி ஒன்ஸ். ஆனா நீங்க அதை செக் பண்ணிட்டே இருங்க. அவங்க என்ன பண்றாங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எதுலாம் தேவையா இருக்கு இல்ல எது அனாவசியமா இருக்குன்றத அவங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா அந்த வீக் எண்ட்ல அவங்கள கூப்பிட்டு எதெல்லாம் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு சொல்லி நீங்க விசாரிச்சீங்கன்னா கூட அவங்களுக்கு சரியான செலவு எது சரியில்லாத செலவு எதுன்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுவுமே அவங்க சேவிங்ஸ் மென்டாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்டா இருக்கும். 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி காமிக்கணும். குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா என்ன பண்றாங்களோ அதை பாக்குற மனநிலைமை ஜாஸ்தி இருக்கும். உங்க வீட்டு குழந்தையும் அதுதான் செய்வாங்க. சோ கண்டிப்பா நீங்களும் சேவ் பண்ணி இவ்வளவு நான் சேவ் பண்ணேன் அவ்வளவு சேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஐட்டமா வாங்கி இதெல்லாம் நான் இன்னைக்கு இந்த சேவ் பண்ணதால தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அதுவும் அதை விட வேற எந்த ஒரு எக்ஸாம்பிளுமே அவங்களுக்கு தேவைப்படாது. சோ இன்னும் உங்களை குழந்தைங்க சேவ் பண்றதுக்கு ரொம்பவே இன்னும் நான் நிறைய பண்ணணும்ன்ற அந்த ஆசை அவங்களுக்கு வரும். 5th பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ உங்க குழந்தை ஒரு மாசத்துல ஒரு 500 rupeesல இருந்து 1000 rupees சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு ரிவார்ட் மாதிரி கொடுக்கலாம். 1000 rupees பண்ணிருக்காங்க, 100 rupees எக்ஸ்ட்ராவா கொடுத்து இன்னுமே நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். பிளஸ் இன்னும் சேவ் பண்ற மனநிலைமையை அவங்களுக்கு உருவாக்கி தரும். 6th பாயிண்ட், உங்க குழந்தைங்க வளர்ந்துட்ட பிறகு அதாவது 13 வயது டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க பேங்க் அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆபீஸ் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நீங்களும் கூட போயிட்டு அவங்கள பேங்க் ஓபன் பண்ண வச்சு அவங்கள சேவிங்ஸ மந்த்லி சேவ் பண்றத மொத்தமா எடுத்துட்டு போய் அவங்களுக்கு போட்டு அதை என்கரேஜ் பண்ணீங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு எப்படி சேவ் பண்ணணும்ன்ற மனநிலைமைய கண்டிப்பா அது கத்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். கடைசியான விஷயம் என்ன தெரியுங்களா? உங்க குழந்தைங்களை இப்படி நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு ஸ்ட்ராங்கான பினான்சியல் ஃப்ரீடம் உள்ள ஒரு பர்சனா வளருவாங்க. கான்பிடென்ட்டும் அதிகமா இருக்கும். சோ கண்டிப்பா உங்க குழந்தைய என்கரேஜ் பண்ணி சேவ் பண்ண வைங்க. நீங்களும் ஒரு நல்ல ரோல் மாடலா அவங்களுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணுங்க. சின்ன வயசுல அண்ணாச்சி கடையில போயிட்டு ஒரு அட்டை போட்டு ₹1 ₹2 கொடுத்து சேவ் பண்ண பர்சன் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எப்படி சேவ் பண்ணீங்கன்றத கூட இந்த கமெண்ட்ல டைப் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.